வணக்கம் மக்களே. வணக்கம். கோல்டு விலை இறங்கிட்டுருக்கு. மேலேருந்து 18% இதுவரை இறங்கிருச்சு. எதுக்கு இறங்குது? ஏன் இறங்குது? யார் காரணம்? இன்னும் எவ்வளோ இறங்கணும்? முதல்ல இது பெண்கள்கிட்டேருந்து ஆரம்பிச்சிருவோம். இப்போ பெண்களுக்கு என்னென்னா, பொதுமக்களாகிய அக்கா, தங்கச்சி அவங்களுக்குலாம் என்னென்னா பெரிய ஹாப்பி. எப்படின்னா கோல்டு விலை இறங்குது, அதனால் நகைக்கடைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதே மாதிரியே இன்னும் 2 பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா, பேங்க்குக்கு. அடமானம் வச்ச நகையை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்? அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்து கோல்டு வாங்குற குரூப் நிறைய பேர் இருந்தோமா இல்லையா? பொதுமக்கள் நம்மள பேர் புத்திசாலி நினச்சிட்டு இப்போது 18% இறங்கணுன்னா பேங்க்காரன் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறான்? வேல்யூ கம்மியாகிடுச்சு, பணத்தை கொடுங்க, இல்லாட்டி நகை அதிகமாக வைங்கிறான். அடகு வச்ச நகை எல்லாமே ஏலத்தில் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடகு வைத்தவர்கள் ஜாக்கிரதை. இன்னொன்று டிஜிட்டல் கோல்டில் நிறைய ஆப் மூலிமா நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இப்போ இறங்கிட்டு இருக்கும்போது எக்ஸிட் அடிக்கணும்னு நினைப்பீங்க. சில பேர் எக்ஸிட் ஆக முடியல, நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதுதான் பொதுமக்களாகிய பெண்களுக்குரியது. பெண்களுக்கு இது பெரிய ஹாப்பினஸ் தான். கோல்டு இறங்கினா நல்லது தானே, வாங்க தானே செய்யணும். சரி, இப்போ சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, முதலீடாக போட்டு சில பேர் சொல்லியிருப்பாங்க, நான் கோல்டு பீஸ் வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன், ஷார்ட் டேர்மில் போட்டிருக்கேன், நான் இந்த போர் வரும்னு நினச்சி தான் நான் நிறையா வாங்கினேன். சென்னையில் நிறைய பேர் இந்த வார் ஆரம்பித்த அன்னைக்கு கிட்டத்தட்ட பல பேர் லட்சங்களில் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பீஸ்லேயும் கோல்டு பீஸ்லேயும் போட்டிருக்காங்க. ஏன்னா போர் வந்துருச்சு, கண்டிப்பாக இன்னொரு 20% ஏறும்னு சொல்லி அவங்க எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ கோல்டு ஏன் இறங்குது சார்? முதல்ல இறங்குதுன்னா முதல்ல காமிச்சிட்றேன். கிட்டத்தட்ட 18% இதுவரை இறங்கியிருக்கு. இதுக்கு கீழேலாம் உடச்சிச்சின்னா அவ்வளோதான், பரலோகத்தில் இருக்க பரமபிதாவே அவ்வளோதான், கீழே வந்துடும், படப்படப்படன்னு கீழே வந்துடுவான். சரி, இப்போது 18% இறங்கியிருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு போர்னு வந்தால் என்ன செய்யணும்? கோல்டு மேலே ஏறணும். மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இராணுவத்துக்கும் சண்டையாக இருந்திருந்ததுன்னா அது போர். இங்கே மனித உயிரை கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பச்சிலம் பிள்ளைங்க 165 பிள்ளைங்க செத்து போச்சு. கரெக்டாக? அதுக்கெல்லாம் காரணம் யார்? இல்லை இருள. இப்போது நல்லா கவனிங்க. எல்லா போருமே மனித உயிர்களை பண்ணியும் மனித உயிர்களோடையும் இன்னொன்று இராணுவத்துக்கும் சண்டை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த போர் எப்படின்னா, நம்ம வீட்டில் உழ வைக்கிறதுல கை வச்சுட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட்டு, ஆலைகளுக்கு தொழிற்சாலைக்கு போக வேண்டிய கேஸு கட்டு, இப்போ தொழிற்சாலைகளில் ப்ரொடக்ஷன் நடக்கலை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கலை, எல்பிஜி கட்டு, கத்தாரில் அடிச்சோன்னா 5 வருஷத்துக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு பிளான்ட்டு ரீப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுங்கிறாங்க. இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா இன்ஃப்ளேஷனை குறிக்குது. அதனால் இந்த போர் அடித்தா கோல்டு ஏறும். இந்த தடவை கோல்டுக்கு இல்லை, கோல்டுக்கே மரியாதை எடுத்துகிட்டு, தம்பி கோல்டு ஒன்றையும் நாங்கள் விற்றுட்டு வேறு இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி சில பேர் விற்கிறாங்க. நான் சொன்னேன்ல, கோல்டை இறங்குதுன்னு 18% இறங்கியிருக்கு. சரி, யார் சார் விற்கிறா? இதே கேள்வி எனக்கு இருந்தது. இது யாரா விற்கிறீங்க? எந்த நாடுகளாவது விற்கிறாங்களா, போடுறாங்களா அப்படிங்கிறத அதெல்லாம் தேடி பார்க்குறேன். ஏதாவது நாடுகள் விற்றுருக்கா, பண்ணியிருக்கா? அங்கேயும் எதுவும் கிடைக்கல. அப்போ தான் நான் ஒன்று கவனித்தேன். ஓலே ஹான்சனுங்கிற ஹெட் ஆஃப் கமாடிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அவர் என்ன கொடுத்துருந்தாருன்னா, கிட்டத்தட்ட இப்போ பிப்ரவரி மாதம் எண்டிலேயே கிட்டத்தட்ட நிறைய பேர் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பேப்பர் கான்ட்ராக்டில் நம்ம சொல்லுவோம்ல கோமெக்ஸில், நம்ம சொல்லுவோம்ல சங்கா எக்ஸ்சேஞ்சு, நம்ம சொல்லுவோம்ல லண்டன் எக்ஸ்சேஞ்சு, அங்கே கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணதுனால விலை இறங்கியிருக்கு. எத்தனாம் தேதி பண்ணியிருக்காங்க? 26, 27. 26, 27, 28 தானே பாம்பை போட்டானுங்க. முதல் நாள் தொடங்குதுச்சு. சரி, பாம்பையே 28ஆம் தேதி போடணும். இல்லை இருள 28 போட்டால் தான் அடுத்த நாள் கான்ட்ராக்டை அந்த கோல்டில் இவ்வளோ நாள் இருந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதை போய் டீட்டெயில்டாக பார்க்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், கோமேக்ஸோட வெப்சைட்டுக்கு போனேன். கோமேக்ஸோட வெப்சைட்டில் இந்த பாருங்கள், இதுதான் கோல்டு ஃபியூச்சரு. இந்த கோல்டு ஃபியூச்சரு இன்னென்ன விலையில் இப்போ போய்ட்டுருக்கு, ஏப்ரல் மாதம் அப்படி போய்ட்டுருக்கு, மார்ச் மாதம் அப்படி போய்ட்டுருக்கு, இதெல்லாம் ஷெடியூல்ஸு, இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நல்லா பாருங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு எடுத்துக்காட்டுக்கு 20ஆம் தேதி மார்ச் 3 நாளைக்கு முன்னாடி அதை நான் எடுத்துக்கிறேன். அன்னைக்கு டெலிவரியாக கொடுத்த கோல்டு அந்த நாளில் இஷ்யூடு ஆனதே வெறும் 749 தான். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2,70,00,000 கான்ட்ராக்ட் போட்டது, ஆனால் டெலிவரி கொடுத்தது 74,900 ஓன்ஸ் தான். அப்போ தெரியுதா? ஃபிசிக்கலை விற்று கோல்டை நகையை விற்று இது ஒன்றும் இறங்கலை. மக்கள் போய் கோல்டை விற்று நகை இறங்கலை. நகை கடைக்காரன் போய் கோல்டை விற்று நடக்கலை. பணக்காரங்க போய் கோல்டை விற்று இதுக்கு இறங்கலை. பேப்பர் கான்ட்ராக்டில் கோமாக்ஸ்லேயும் சங்கா எக்ஸ்சேஞ்சிலையும் லண்டன் எக்ஸ்சேஞ்சிலையும் அந்த பேப்பர் கான்ட்ராக்டை வார் வரும்னு தெரிஞ்ச 3 நாளைக்கு முன்னாடியே இவ்வளோ நாள் கோல்டில் இருந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிருக்கானுங்க.
Epic Fury! இங்கே பாருங்கள், கோல்டு வந்து பேப்பர் கான்ட்ராக்டில் எவ்வளோ வேல்யூமில் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு விற்றுருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2046% அதிகமாக விற்றுருக்கு இந்த வருஷம். அதனால் ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததை வார் வரத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்துருக்கானுங்க இந்த பயல்கள்லாம். Epic Fury! இருல பேப்பர் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க யார்? ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸு, பெரிய பெரிய புல்லியன் பேங்க்ஸு, பெரிய பெரிய ஹெச்என்ஐஸ், இவங்க தான் இந்த வேலையெல்லாம் திருட்டு வேலையெல்லாம் பண்ணியிருந்திருக்கானுங்க. அதனால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டானுங்க. புக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல அந்த பணத்தை போட்டானுங்க. அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா அதனோட பேர் தான் மார்ஜின் கால். இந்த மார்ஜின் கால்னு பேரை கேட்டாலே ட்ரேடர்ஸ் வயிறுலாம் புளிய கரைக்கும். Remember this day. I don't understand. The majority of this floor is being let go today. I was working on something, but they wouldn't let me finish it. So, take a look at it. Be careful. Me. There are $8 trillion of paper around the world. மார்ஜின் கால் அப்படின்னா என்னென்னா, உங்கள் புரோக்கர்கிட்ட எங்கிட்ட இல்லாத பங்கை நான் 3 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன், அதுக்கு குறிப்பிட்ட தொகை இவ்வளோ கொடுத்துக்கிறேன், ஒருவேளை நட்டத்தில் போச்சுன்னா நான் இவ்வளோ தூரம் கட்டுறதுக்கு நான் தயார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கடன் வாங்கி மார்ஜின் எடுத்து அவர் வாங்கியிருப்பார். சரியா? இது வந்து ட்ரேடர் பண்ணுற வேலை. சரியா? இப்போது அவர்களுக்கு எதிராக அவர்கள் எடுத்த கணக்குப்படி போல் தலைகீழாக மாறும் பொழுது அவர்கள் நட்டமடையும் பொழுது அவர்களோட அளவுகோல் இருக்குல்ல, மார்ஜினை தாண்டி போகும்பொழுது அந்த புரோக்கருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை புரோக்கர் கால் பண்ணுவோம். அது பேர் மார்ஜின் கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் யூ ஆர் இன் மார்ஜின் கால், நீங்கள் பணத்தை பே பண்ணணும், இல்லாட்டி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவோம், விற்று விட்ருவோம். அப்படிங்கும்போது இவங்க பயந்து என்ன பண்ணுவாங்க, பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கோல்டுலேருந்து எடுத்த லாபங்களை இதில் பே பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்கு பே பண்ணாங்க? வார் தொடங்கினா அடுத்த 10 நாளே உங்களுக்கு தெரியும் எல்லா மார்க்குமே டவுனு. கரெக்டாக? நாஸ்டாக்கு கிட்டத்தட்ட 10% அவுட்டு, அடுத்து டோ ஜோன்ஸு கிட்டத்தட்ட 8% அவுட்டு, S&P 500 ஒரு 7% அவுட்டு. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா பங்குச்சந்தையுமே அன்றைக்கி வந்து கீழே விழுந்துச்சு, எல்லாமே நட்டத்தில் போச்சு. நட்டத்தில் போகும்போது இந்த ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அதான் அந்த கோல்டில் தான் ப்ராஃபிட் இருக்குல்லடா, தூக்கி எடுத்து இங்கே போடுறான்னு சொல்லி இதை பண்ணாங்க. இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மார்ஜின் கால் பண்ணிட்டாங்க. இப்போ நான் மார்ஜின் கால்னு சொன்னேன்ல, அது எப்படி சார் இருக்குங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு ஒரு 10-20 செகண்டில் காமிச்சிடறேன். இங்கே பாருங்கள், இங்கே நான் போகிறேன், ஒரு சும்மா சிம்பிள் அடிக்கிறேன், என்எஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ரிலையன்ஸ்னு அடிக்கிறேன், நான் வந்து செல் பொசிஷன் எடுத்துக்கிறேன், இப்போ ஷார்ட்டுமாங்க எடுத்துக்கிறேன், இத்தனை குவான்டிட்டி எனக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படிமே. ஓகே, நான் ஒரு 2000 குவான்டிட்டி அப்படிங்க எடுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 3,53,400 மார்ஜினில் இருக்குது. இது பேர் தான் மார்ஜின் கால். இப்போ இவங்க கேம் விளாண்டுட்டானுங்க, கோல்டை இறக்கிட்டானுங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணானுங்க, மார்ஜின் காலுக்கு கொடுத்துட்டானுங்க. மார்ஜின் காலுக்கு கொடுக்கறதுக்கு காசு வேணுங்கிறதுனால கோல்டு இறங்குச்சு, லாபத்தை பார்த்தானுங்க. இதுவரை ஹெச்என்ஐயோட கேமு. இப்போ பொதுமக்களுக்கு வருவோம். இப்போ பொதுமக்களுக்கு என்ன, கேஸ் வரல, ஆயில் வரல, ஃபுட்டு கன்சப்ஷனு இப்போ பிரச்சனையாக போயிடுச்சு, மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக போச்சுன்னொன்னே ஃபெட் சேர்மன் அன்றைக்கி பேசுகிறாரு. ஃபெட் சேர்மன் அன்றைக்கி பேசும் பொழுது, இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது, நாங்கள் ரேட் கட் பண்ணலை, நாங்கள் அன்சேஞ்சில் இருக்கோம், நாங்கள் ஹைக்கும் பண்ணலை, ரேட் சேஞ்சும் பண்ணலை, ஆனால் வரப்போகிற வருஷத்தில் நாங்கள் ஹைக் பண்ணுவோன்ட்டார். அப்படின்னா என்னென்னா, இவ்வளோ நாள் 3-4 தடவை ரேட்டு ஹைக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டாந்தேன், சீப்பாக கொண்டாந்தேன். ரேட் கட் பண்ணால் என்ன ஆகிடும், லோன் யார் வேணால் எவ்வளோ வேணால் எடுக்கலாம், பணம் அதிகமாக கிடச்சிச்சின்னா என்னாகும், வாங்கக்கூடிய திறன் அதிகமாகிடும், வாங்கக்கூடிய திறன் அதிகமாச்சுன்னா என்னாகும், விலையின் பொருட்கள் விலை அதிகமாகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அதனால் இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா அன்சேஞ்சு அப்படின்ட்டாங்க. அன்சேஞ்சஸ்ன்னு சொன்ன உடனே காய்ச்ச வந்துருச்சு கோல்டுக்கு. ஏன்னா எப்போவுமே கோல்டு ஹைக்கு கம்மி பண்ணால் தான் டாலரோட மதிப்பு கம்மியாகும் பொழுது எல்லோரும் கோல்டு பக்கம் போவாங்க. அப்போ என்ன ஆகிடுச்சு, இப்போ கட்டு இல்லைன்னொன்னே, ஆனால் ட்ரம்ப்புக்கு என்ன வேணும், கட் பண்ணணும். ஆனால் ட்ரம்ப்பாலே இந்த தடவை எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா தப்பு பண்ணது அவன் தானே, Epic Fury! தப்பு பண்ணது அவன் தானே. அப்போ என்னென்னா, இந்த தடவை ஃபெட் சேர்மன் அவரால் ஃபோர்ஸே பண்ண முடியல, அதனால் இந்த தடவை வந்து அன்சேஞ்சுன்னு சொல்லிட்டாரோ. அப்போ அடுத்த ஹைக்கு இருக்குதுங்கிறத கோல்டுக்கு தெரிஞ்சிருச்சு, உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நியூஸ் வரும்பொழுதே மார்க்கெட்டு ஆக்ட் பண்ணுமே தவிர, அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த நிகழ்வு நடக்குதுல உண்மையாகவே அப்போ எதுவுமே நடக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு எப்படின்னா, ஏதோ ஒரு பண்டிகை தினம் ஏதோ ஒன்று வருதுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிடுவீங்க. கரெக்டாக? அதுக்கு பேர் என்னது, வரக்கூடிய எதிர்பார்த்து இப்போவே நீங்கள் புக் பண்ணுறீங்க, எல்லா சேலும் பண்ணுறீங்களா? மனிதன் அப்படி தானே. அதே மாதிரியே மார்க்கெட் என்ன பண்ணோம்னா, ரேட்
கட்டு கிடையாது, ரேட் ஹைக்கு தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அதாவது டாலரின் மதிப்பு அதிகமாக போகுது, இனிமேல் நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால கோல்டுக்கு காய்ச்சா வந்து இன்னும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரேட் கட்டுன்னு ஜெரோம் பால் சொன்ன உடனேயே அப்படியே ஸ்க்ரீனில் அப்படியே ஏறுது. டாலர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சூடு பிடிக்குது. டாலருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா ரேட்டை ஹைக் பண்ண போகிறாங்க, இனிமேல் நமக்கு தான் மரியாதைன்னு சொல்லி இண்டெக்ஸ் ஏறிச்சு, கண்ணு முன்னாடி ஏறிச்சு. இன்னொன்று உங்களுக்கே தெரியும், 60 ரூபா இருந்த க்ரூடு இப்போ 110 ரூபா. எதில் வாங்குகிறோம் க்ரூடு? யூஎஸ்டியில் வாங்குகிறோம். யூஎஸ்டியில் வாங்குறனால இப்போது புழக்கம் எதில் அதிகமாகுது? டாலரில் புழக்கம் அதிகமாகுது. அப்போது ரேட் கட்டு கிடையாது, டாலருக்கு தம்ஸ்அப்பு. அடுத்து எல்லாமே க்ரூட் ஆயில் எல்லாமே 60 ரூபா இருந்தது 110 ரூபாவில் ஏறுது, தம்ஸ்அப்பு. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா டாலருக்கு கரன்சி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு யூஎஸ் டாலருக்கு. இப்போ அதே மாதிரியே ஒரு கவனிக்கத்தக்க நிகழ்ச்சி நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அடுத்து ரேட் ஹைக் ஏறப்போகுது. கரெக்டாக ரேட்டு ஹைக் ஏறினா புது பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ பழைய பாண்டை என்ன பண்ணுவாங்க? டம்ப் பண்ணுவாங்க. நாடுகள்லாம் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த கடைசி 2 நாளில். டம்ப் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, அடுத்த வாரம் அந்த 100 ரூபா பொருளுக்கு 6% வரப்போகுது. இப்போ நீங்கள் 4% என்ன பண்ணுவீங்க? 99 ரூபாய்க்கு விற்றுடலான்னு சொல்லி 99 ரூபாய்க்கு நீங்கள் விற்பீங்க. கரெக்டாக லோ ப்ரைஸில் விற்கும்போது ஈல்டு அதிகமாகிடுச்சு. புரிஞ்சிருச்சா? ஈல்டு அதிகமாகும் பொழுது காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட 10 இயர் பாண்டு 30 இயர் பாண்டு எல்லாமே கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் பிச்சுக்கிட்டு போச்சு. ஏன்? பாண்டை எல்லாரும் செல் பண்ணுறான். ஏன்? ரேட் ஹைக்கு வரப்போகுது, டாலர் ஸ்ட்ராங்காக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் பாண்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது? கண்ட்ரிலாம். இந்த பாண்டை விற்க ஆரம்பித்தது உடனேவே இந்த உலகத்திலேயே கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியன் பாண்டை வச்சுருக்கிற கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் தான். சார் ஜப்பானும் சவுதின்னு நினச்சேன்னா நடு ரோட்டு கொண்டு வந்துடலாம் சார் அவனை. யூஎஸ்ஸா பாண்டு அதிகமாக வச்சுருக்கிறது யார் சார்? ட்ரில்லியனில் ஜப்பானு. நாளைக்கே அந்த 1 ட்ரில்லியன் அவன்கிட்ட கொடுத்துட்டு 1 ட்ரில்லியன் டாலர் கொடுறான்னா அவனால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து 39,000 ட்ரில்லியன் கடனில் இருக்கான். அவன் கடனில் இருந்துட்டு நம்மளே சொல்லுவான் டெட் எக்கனாமின்னு சொல்லுவான். அவன் நம்மளே சொல்லுவான் மரணப்படிக்கலை. இவங்க தான் மரணப்படிக்கையில் இருக்கிறானுங்க, அவன் தான் இப்போ ஐசியூவில் இருக்கிறானுங்க அவனுங்க. யார்? யூஎஸ். சார் இந்த டாலரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காகவே இந்த வாரம் அமைஞ்சது மாதிரி இருக்குது. புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? இந்த டாலர் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காகவே இந்த வார் அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ரேட் ஹைக் ஏறப்போதுன்னு தெரிஞ்சோடனே புது பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் தெரிஞ்சோடனே பழைய பாண்டு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் இப்போ நேற்றுக்கு என்ன பண்ணார் அவர்? எங்கே ஜப்பான் வந்து பாண்ட் எல்லாத்தையும் சோல்ட் அவுட் பண்ணிடுவோம், எங்கே நம்மள்கிட்ட திருப்பி கொடுத்துருமோ அப்படிங்கிற பயத்தில் அங்கேருந்து விசிட் போட்டாங்க. யார்? ஜப்பான் ட்ரம்ப் கால் பண்ணி அந்த அம்மா வர சொன்னாங்க. ஏன்னா உலகத்துக்கு காட்டணும்ல, நாங்களாம் நட்பாக இருக்கிறோம், ஜப்பானு நாங்கள் நட்பாக இருக்கோம், பாண்டெல்லாம் யாரும் விற்காதீங்கன்னு காட்டுறதுக்கு, என்னோடய பாண்டை யாரும் வித்துறாதீங்க, அப்போ என்கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அம்மாவை கூட்டு வந்து புகழாரம் பண்ணுற மாதிரி பண்ணான். ஆனால் அவன் சும்மாவை விட்டா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? Surprise. Who knows better about surprise than Japan? Okay? Why didn't you tell me about Pearl Harbor? Okay? இவனுக்கெல்லாம் டிப்ளமசி, ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? நான்லாம் கியூபாவெலாம் அடிச்சு விடுவேன். கியூபாவை நினச்சா என் பாக்கெட்டில் போட்டு போயிடுவேன். ஈரானுக்கு தப்பிச்சுக்கிச்சு. ஜப்பான் பிரதமருக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஹிரோஷிமா நாகசாகிலாம் அடிக்கும்போது நாங்கள் என்ன கேட்டு அடித்தோம், ஃபர்ல் ஆல்பால் அடிக்கும்போது கேட்டு அடித்தோம். நக்கல், என்ன நக்கல். இதில் என்ன மேட்டர்னா, உலக ரவுடி உலகநாதனுக்கு பயம் வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 40 ட்ரில்லியன் இங்கே காட்டுறோம் பாருங்கள், 40 ட்ரில்லியன் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், எக்ஸ்டர்னல் டெபிட் டு ஜிடிபி எவ்வளோ இருக்குது? 93% இருக்குது. அதாவது ஐசியூவில் கிடக்குது. அப்படியே நீங்கள் வாங்க, நம்ம இந்தியாவை பாருங்கள், 19.21 தான் இருக்குது. கரெக்டாக 19.21 தான் இருக்குது. அடுத்து பிரேசில் 27 இருக்குது. அடுத்து சைனா இருக்குது. தெரியுதுங்களா? பிரிக்ஸ் கண்ட்ரி எல்லாம் 14, 19, 27 இருக்கான். தெரியுதா? இவன் இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனையில் இருந்துக்கிட்டு, அதாவது தன்னால் உழைச்சி சம்பாதிக்க வக்கு கிடையாது, அதிகாரத்தை செலுத்தி அடுத்தவனை துன்புறுத்தி, இஸ்லாமியர்களை துன்புறுத்தி, அதனால வரக்கூடிய பெட்ரோ டாலரை வச்சுக்கிட்டு பாண்டை விற்றுக்கிட்டு அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை விற்றுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரேடர் எல்லாத்தையும் ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லி. ஒன்றும் இல்லை சார், நேற்று ஒரு ட்விட்டு போட்டான். மார்க்கெட் நேரத்தில் யாராவது ட்விட்டு போடுவாங்களா சார்? அமெரிக்கன் பூட்ஸ் வில் பி இந்த ஈரான்னு போட்ட உடனே மார்க்கெட் கடன்னு இறங்குச்சு. திருப்பி 4:30 மணிக்கு இல்லை நாங்கள் அதை யோசிக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறுது. சார் இதெல்லாம் ட்ரேடர் பண்ணுற வேலைங்க, இதெல்லாம் இஸ் அ ஜஸ்ட் ட்ரேடர். அந்த ட்ரேடரு உலக ரவுடி உலகநாதன் என்னவோ பண்ணிட்டு போகிறான். நம்ம எல்லாம் முதலீட்டாளர், பொதுமக்கள், இந்தியர்கள், தமிழர்கள், நம்மலாம்
நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட முதலீட்டை சரி வகையில் பண்ணணும். தவறான வழியில் ட்ரேடு கீடில் இறங்கிறாதீங்க. இன்னொன்று முக்கியமாக, அடகு வச்ச நகை, பெண்களுக்கு சொல்கிறேன், அடகு வைக்க நகையாக இருந்துச்சுன்னா உடனடியாக போங்க. பேங்க்கில் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு போய் பாருங்கள். நீங்கள் அடகு வச்ச நகைகளை பாருங்கள், அது வேல்யூம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். முடிஞ்ச வரையும் அதை மீட்கிறதுக்கு வழி இருந்தான்னு பாருங்கள். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது கோல்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ரேட் ஹைக்கு பண்ண போகிறாங்க. அப்போது ரேட்டு ஹைக்கு பண்ணுற வரையும் இந்த கோல்டுக்கு சூடு சொரணை எல்லாமே கீழே தான் கிடக்கும். இது ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு. எதுக்கு? இன்சூரன்ஸு ஹெட்ஜிங்காக நமக்கு போர்ட்ஃபோலியோவில் 20% இருந்தே தீரணும். அதனால் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருங்க, தவறே கிடையாது. ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 20%க்கு மேலே போகாமல் தயவு செஞ்சு பார்த்துக்கங்க. இங்கே கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பல எக்ஸ்பர்ட்டு, பல மேதைகள் அவங்க சொன்ன வார்த்தைகளை தான் இங்கே நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அவங்க சொன்ன குறியீடுகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அவங்க யூஸ் பண்ண சோர்ஸு, லிங்க்கு, எந்த வெப்சைட்டில் சொன்னாங்க அது எல்லாத்தையுமே கீழே கொடுத்துருங்க. அதை நீங்களும் ஆய்வு செஞ்சு பார்த்துக்கங்க. நன்றி மக்களே.